இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபியூனல் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் ஜியாவும் அவளோட ஃபியான்ஸே லீயுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே அழுதுட்ருக்காங்க. ஸோ அப்போ அங்கே மெய்ட் வந்து, மேடம் இப்படி தாத்தா இன்னைக்கு இந்த ஃபியூனல் அட்டன் பண்ண வர முடியலையா, ஒரு ஃபிஷிங் பண்ண போகிறாராம், அவங்க அங்கிளுமே வரலை, ஸோ நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்ற சொன்னதுமே ஹீரோ எனக்கு அதை கேட்டுட்டு, இந்த ஃபேமிலிக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம், பட் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை, ஃபைனலாக கூட எங்களை பார்க்க வரணும்னு தோணலையா அப்படின்ற சைட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் அப்படி கிடையாது. ஆனால் என்னோட சிஸ்டர் அவள் எவ்வளோ தூரத்துக்கு எங்களை ரொம்ப கேர் பண்ணிட்டுருக்கா, அவள் வந்து எங்களுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா, பாவம் அவள் என்ன பண்ணுவா நாங்கள் இல்லாமன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமான அங்கே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கா. பட் ஆனால் அப்போ தான் ஹீரோ எனக்கே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட், அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க அங்கேருந்து போனதுமே அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அங்கே நான் வந்து அடாப்டட் பொண்ணுன்ற வாசி, எப்பயுமே எனக்கு அந்த லெவலுக்கு வந்து மரியாதை இந்த வீட்டில் இருந்ததில்லை, நான் உன்னை எப்பயும் ஹேட் தான் பண்ணிட்டு இருந்தேன், நான் உன்னை லவ்வெல்லாம் பண்ணது கிடையாது அப்படின்றா சொல்கிறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இறந்து போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறோன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் வந்து ரொம்பவே லீயை லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் நீ எங்களை வந்து பிரிக்கணும்னு பார்ப்பையா நடுவுலன்னு சொல்லிட்டு அவனை போய் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க ஃபோட்டோஸ்லாம் அதில் அவ்வளோ டெட் பாடி மேலே வைக்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோ எனக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அப்படின்னா இவளுமே நம்பிக்கை துரோகம் தான் பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு. பட் அப்போங்க நம்ம ஹீரோ வர்றான், வந்துட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு மரியாதை இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு ஹீரோயினோட ஃபியூனல் அட்டன் பண்ணிவிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு, இவன் என்னோட பிஸ்னஸ் எதிரின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், கூட சேர்ந்து எல்லாமே காம்பீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, பட் ஃபைனலாக என்னை பார்க்கணுன்னு நினச்ச ஒரே ஒரு பர்சன்னா அது இவன் மட்டும்தான் சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே இங்கே கவலையாயிருது. ஸோ இன்னொரு லைஃப் கிடைச்சா கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. என்னன்னு பார்த்தா அவங்க ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ரீபான் ஆகிருக்கா, அவங்க பேரண்ட்ஸ்க்குமே ரீபான் ஆகிருக்கு. அப்போ அங்கே ஹீரோயின் அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு, எனக்கு இந்த விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குது, என்னோட அப்பாவுக்கு இந்த கம்பெனி எப்படி எங்கள் தாத்தா கொடுக்க போகிறது கிடையாது, அங்கிள் தான் கொடுப்பாரு, நான் ஏன் அப்புறம் இவங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் அவள் பாட்டு எந்திரிச்சு கிளம்புனதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது அங்கே அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு. ஏன்னா எப்பயுமே வேலையை பாதியோட விட்டு அவள் போனதில்லை, அவங்களுக்கு என்ன மேடம் அதுக்குள்ளே போகிறீங்கன்னு சொன்னதும் முடிஞ்சு அவ்வளோதான் சைட்டு அவள் பாட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறா. பார்த்தா அங்கே லீயும் அங்கே ஜியாவுமே அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அவங்க விளைவிக்கிறாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. அங்கே ஜியோ அங்கே சிஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுக்கும் லீக்குமே அடுத்த மாதம் வந்து மேரேஜ் இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவட்ட பேச போனதும் ஹீரோயின் பார்த்தா கோவமாயிட்டு கண்ணத்தில் சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு லீக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்கிறா. இருந்துட்டு போட்டு பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் பழக்கமாயிருச்சு அப்படின்றத சொல்கிறான். என் சிஸ்டருக்கு என்னை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க இன்னொரு அடி வேணாலும் என்னை அடிச்சுக்கிறட்டும் அப்படின்றத சொன்னதும் நான் அப்படி யோசிக்கிறேன், பட் நீ ஆசைப்பட்டா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து திரும்ப அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு கோவமாகி போயிட்டு அடிக்கிறதுக்கு வந்ததுமே திரும்ப கையை பிடிச்சிட்டு நீ இந்த வீட்டோட என்ன லெவன் தெரியாமல் நீ ஆட்டம் போட்டுட்ருக்கேன்னு சொல்லி கோவப்பட்டதும் லீக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீ எதுக்காக இப்போ அந்த பொண்ணை ஹிட் பண்ணிட்டு இருக்க, நீ இப்போ அவட்ட சாரி கேட்கலன்னு வச்சுக்கோமே என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னதும் ஹீரோயின் அதை தான் ஆசைப்படுறா. உனக்கு என்ன விருப்பமோ நீ பண்ணிட்டு போ, நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே தாத்தா பாட்டி எல்லாரும் வந்துடுறாங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அங்கே அவங்க ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ என்ன மேரேஜை கேன்சல் அது இதுன்னு பேசிட்டு இருக்க, நீ அவன்கிட்ட ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேளு, இந்த மேரேஜ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்படி வந்துட்டு அப்பாவி பொண்ணு மேலே கையை வைப்பன்னு சொல்லி கோவப்பட்டதுமே ஹீரோயின் இவங்களோட புத்தி பற்றி தெரியல, கண்டுக்க மாட்டா, மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னதும் அங்கே அவனை பார்த்தா கோவமாயிட்டு மன்னிப்பு மட்டும் கேட்டால் பார்த்தாது, அவன் நீ ரன் பண்ணிட்டேன்ட்ட சாரி கேட்கணும்னு சொன்னதுமே பண்ணணும்னு சொல்லிட்டு தாத்தா கோவப்படுறாரு. அப்போ அங்கே அவள் கேட்க முடியாதுன்னு சொன்னதுமே குச்சி எடுத்துகிட்டு அடிக்க வந்ததும் அங்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. இவன் உடனே அங்கே ட்ராமா பண்ணுறா, எப்பயுமே வந்து இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அடாப்டட் பொண்ணுவாசி, பட் இந்த டைம் அவங்க ரொம்ப கோவமாயிட்டு அவளை போட்டு கணத்தில் அரைச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்காகி போயிடுது, என்ன புதுசாக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க பாட்டிகிட்ட போய் பார்த்தீங்களா பாட்டின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவங்க கோவமாகி போயிட்டு என்ன நீங்கள் அந்த பொண்ணை போட்டு இப்படிலாம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அவங்க அங்கிள் ஆண்டி எல்லாம் வந்துடுறாங்க.
எல்லாருமே சேர்ந்துட்டு ஹீரோயினை நீ நீடன் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் கரெக்டாக பாங்க ஹீரோயினோட அப்பா வந்ததுமே உன் பொண்ணு வந்துட்டு என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, ஜியாவை போட்டு அடித்து கொடுமைப்படுத்துறா, லியோட சேர்ந்து மேரேஜை கேன்சல் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருக்கா, அவளை மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு சொன்னதுமே அங்கே அவருக்கு இந்த டைம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த ஜியா வந்துட்டு அப்பா மேரேஜை கேன்சல் பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகும் தெரியலன்னு சொன்னதும் உனக்கு அதை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே பயங்கரமான ஷாக் ஆகிருது. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கோவப்பட்டதுமே நான் கொஞ்ச நாள் வந்துட்டு என் பொண்ணுகிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டா நீங்கள் அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு என் பொண்ணை புள்ளி பண்ணுவீங்களா, இதுக்கப்புறம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாயிடுறாரு. இப்போ நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கலன்னா உன்னை கம்பெனி விட்டு நான் தூக்கிடுவேன்னு அவங்க தாத்தா மிரட்டினதுமே தயவு செஞ்சு தூக்குங்க, நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டுட்டு மேலே போனதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகிடுது. உடனே அவங்க பையன் அப்பா அவன் போனால் போட்டும்பா அப்படின்ற சொன்னதும் அவன் போயிட்டானா நீ கம்பெனியை ஹேண்டில் பண்ணிடுவியாடான்னு சொன்னதுமே அவர் வந்து வாயை முடிக்கிறாரு. கண்டிப்பாக இவன் கொஞ்சம் நேரத்தில் இப்போ திரும்ப ரிட்டர்ன் வருவான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. மேலே போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஹீரோயிட்ட சொல்கிறாங்க, நாங்களுமே ரீபாண்ட் தாமா ஆகி வந்திருக்கோம், போன ஜென்மத்தில் உன்ட்ட நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டோம், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்க வேணாம், வா உன் கூட சேர்ந்து நானுமே வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே இந்த குடும்பத்தில் இருக்க கம்பெனியை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு கவலை இல்லை, இந்த குடும்பமே நம்மளுக்கு எப்பயும் நல்லது பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. பட் அவளுக்கு நம்ம ஹீரோவோட ஞாபகம் வருது, ஃபியூனரில் அவன் மட்டும்தானே வந்தான், ஸோ கண்டிப்பாக அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணால் அவங்க பேரண்ட்ஸுமே நாங்களுமே வரோன்னு சொன்னதும் இல்லை நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ நைட் போல் ஒருவேளை அவர் என்னை லவ் பண்ணிட்டுருக்காரா, நான் வந்து இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற சைட்டு அவள் தன்னை வந்துட்டு செக்ஸியாக ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பி விடுறா. இவனை பார்த்து அங்கே அசிஸ்டண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அந்த பிக்சரை பார்த்ததுமே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அசிஸ்டண்ட்டை தூரமாக வரட்டி விடுறான். அதுக்கப்புறம் அவள் டிலீட் பண்ணிவிட்டு ஐயோ தவறுதலாக நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு பயங்கர கோவமாயிருது. அப்படின்னா இவன் என்ன அந்த லீக் தான் அனுப்பி விட்டாலான்னு சொல்லிட்டு அப்போ யாருக்கு அனுப்பி விட்டான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. நம்ம ரெண்டு பேருமே டின்னர் சாப்பிடலாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஃபர்ஸ்ட் அவன் வந்துட்டு வர முடியாத மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறான். பட் இருந்தாலுமே ஓகே நான் வரேன்னு சொன்னதுமே சரி பிக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா வீட்டில் எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாட்டி ஃபுட் என்ன எவ்வளோ கேவலமாக இருக்குது, எப்படி சமையல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே மேடம் எப்பயுமே ஜியா தான் ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இன்னைக்கு அவங்க பண்ணலன்னு சொன்னதும் அவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு இவங்க கோவப்பட்டதுமே ஹீரோயின் பார்த்தா பியூட்டிஃபுல்லாக ரெடியாகி வர்றா. அப்போ அவங்க தாத்தா நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, ஆஃபீஸ்க்கு போகாமல் ஒர்க்கெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு சொன்னதும் ஏன் நானே தான் பார்க்கணுமா, உங்களோட உதவக்கிற பையனும் அவர் பெற்று வச்சிருக்க அந்த உறவக்கிற சாங் எங்கே போயிருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனதுமே இந்த ஆளுக்கு பயங்கர கோவமாயிட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் அங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே பேங்கோட முன்னாடி வந்து நின்னதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. 1 ஹவருக்கு முன்னாடியே சொன்ன டயத்தோட முன்னாடி வந்திருக்கா, எனக்கு இப்போ ஒர்க் இருக்கேன்னு சொன்னதும் நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா நீ ஒர்க்கை பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஒர்க்காக இருந்தா. இவள் அப்படியே போய் சோபாவில் படுத்துடுறா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை இவள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிச்சேக்கா, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டதும் எனக்கு என்னமோ உங்களோட முக்கியமான ப்ராஜெக்டை அவங்க பறிக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் வந்து இந்த ட்ராப்பில் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்கன்னு சொன்னதும் எனக்கு அப்படி தான் தோணுதுன்னு சொல்லிட்டு அவள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு பார்த்தா ஹீரோயின் அப்படியே தூங்கியிருக்கவுமே கோட்டை வச்சு போத்துறான். அவங்க கண்ணை முடிச்சுட்டு ஏன்னா ஒர்க்கு முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அவளுக்கு சுகர் லெவல் கம்மியாகி தலை சுற்று வந்துடுது. இவன் என்னோட கோட்டில் கேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவ்வளோ அந்த போத்தியிருந்தா இல்லையா அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் அந்த கோட்டில் வந்ததுமே அதை ஸ்மெல் பண்ணி பார்த்ததும் இவன் அப்படியே திரும்பி பார்த்ததுமே உடனே கீழே போட்டுட்டு என்னோட கோட்டில் வந்து அடுத்தவங்களோட பர்ஃப்யூம் ஸ்மெல் இருந்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணுறான். ஹீரோ எனக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நீ வந்து 70 வயசு கிழமை வரைக்குமே சிங்கிளாக இருக்க ரொம்ப தகுதியான ஒரு பர்சன்ப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம வாங்க பார்த்தா நீ இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, நீ அந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட பறிக்கலான்னு பார்க்குறியா, கண்டிப்பாக அது நடக்காது அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா ப்ராஜெக்டை பறிக்கிறதுக்கு தான் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ இவன்ட்ட பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் வந்து ஏற்றுக்க மாட்டான். ஸோ நான் என்ன பண்ணணும், நான் வந்து இவனுக்கு புரியதான் வைக்கணும்னு சொல்லிட்டு அவனோட மடியில் போய் உட்காந்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே லீ அதெல்லாமே பார்த்துட்டு நீ வேணுக்குனே வந்து என்ன ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அப்போ அங்கே உன்னை ஜெலஸ் ஆக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு வேட்டி விட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோவுக்குமே அப்படி தான் தோணுது, அவனை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காளான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது நீ எங்கே போயிட்டுருக்க, நான் வந்து இப்போ கார் எடுத்துகிட்டு வரல, நீ தான் என்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணணும்னு சொன்னதுமே அவன் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் உண்மையிலே பாப்
இந்த ப்ராஜெக்ட்டுக்காக உன்கிட்ட நான் ஆக்டிங்லாம் பண்ணலை, நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே டவுட் ஆகிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சா அப்படின்ற செட்டு கேட்டதும் ஆமான்னு சொன்னதுமே அந்த கான்ட்ராக்டை நான் அவளுக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னதுமே சார் நீங்கள் அவங்களோட ட்ராப்பில் விழுக மாட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி சார் நீங்கள் வந்து கொடுக்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றத சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுமே குடும்பமே சேர்ந்து அவளை பயங்கரமாக திட்டுறாங்க, நீ வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணாக இருந்துட்டு வேற ஒருத்தையும் கூட சேர்ந்து எப்படி ஊரை சுற்றிட்டு இருப்ப, இந்த ஃபோட்டோலாம் என்னன்னு செட்டு கேட்டதும் ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்குது நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே பயங்கர கோமாயிட்டு திட்டாங்க. பட் அவள் ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்டு பேசிட்டு இருக்கா, அவங்க பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுன்னு சொன்னதும் உனக்கு ஏன்டா எக்ஸ்பிளைன் நான் கொடுக்கணும், எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களோட சேர்ந்தா நான் வந்து மேரேஜ் பண்ணிக்குவேன், ஒன்று நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் பயங்கர மோசமாக அங்கே திட்டி விட்றா. எல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, இவ எப்படி இவ்வளோ தூரத்துக்கு சேஞ்ச் ஆனான்னு சொல்லிட்டு எதுவும் புரிய மாட்டுது. நைட் போல் பார்த்தா நம்ம வாங்க அவளுக்கு உன்னோட இயரிங்கை என்னோட காரில் நீ விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணதுமே நான் யார்ட்டாச்சும் கொடுத்து விட்றேன்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் இல்லைப்பா அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீயே வச்சிரு, நான் வேறு யாரையும் உன்னை தவிர நம்ப மாட்டேன், நான் நாளைக்கு நானே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறா. இப்போ நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் ரொம்ப சூப்பராங்க அழகாக கிளம்பி ரெடியாகி வந்துட்டுருக்கா. பார்த்தா அங்கே நம்ம லீயோட பேரண்ட்ஸ் அங்கே அவனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின்ட்ட மேரேஜை பற்றி பேசிட்டு என் பையன் வந்து ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டாமா, தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு, அவன் கண்டிப்பாக உன்ட்ட சாரி கேட்பான் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு வந்துட்டு ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறான், இந்த மாதிரி இதுக்கப்புறம் எந்த தப்புமே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு, இவன் இப்படி பட்டவே இல்லையே என்னாச்சு இந்த குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன சென்சிட்டு காமிக்கிறாங்க, அவங்க அப்பா பயங்கரமான கோவம் ஆகிட்டு நீ அந்த பொண்ணுகிட்ட வந்து தேவையில்லாமல் பேசி இப்போ சண்டை இழுத்து வைப்பையா, கல்யாணம் நின்று போச்சுன்னா கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகி போய் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், நீ மரியாதையை வந்து சாரி கேட்டாகணும்னு சொன்னதும் அவளோட முன்னாடி நான் சாரி கேட்க மாட்டேன்னு அவன் சொன்னதுமே அப்போ அவங்க அம்மா நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ இப்போ சாரி கேளு, கல்யாணம் முடிஞ்சதும் சொத்து எல்லாமே நம்மளுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்குது, அவளை நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, யார் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு தான் இந்த ஐயாவுமே அங்கே ஓகே செட்டு வந்திருக்காரு. அப்போ அங்கே ஹீரோயின் நீ என்கிட்ட சாரி கேட்குறேன்னா அப்போ நீடன் பண்ணிட்டு சாரி கேளு, அப்போ உன்னோட மன்னிப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவளுக்கு பயங்கர கோவமாகி போயிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க, அவர் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, நீ எப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே வந்ததுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோயின் என்னப்பா உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை நீ அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கியா, அதனால தான் நீ இப்படி அவனுக்காக துடிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அங்கே லீயோட அம்மா அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இவ வந்துட்டு எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக எப்படி இருக்க முடியும் சொல்லு, கண்டிப்பாக அவன் உன்ட்ட மன்னிப்பு கேட்பான்னு சொன்னதும் அவனுமே உடனே நீடன் பண்ணிட்டு சாரி கேட்குறான், தெரியாமல் தப்பு நடந்துருச்சு, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் நல்லபடியாக உன்னை பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இவங்க 2 பேர் ஆஃபர் இருக்குன்னு தெரியும் இல்லையா, ஸோ ஒரு சின்ன கேம் விளையாண்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சரி விடுப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னதும் அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் மந்த்தே வந்து மேரேஜுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம அசிஸ்டன்ட் சார் ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் பேட் நியூஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. பேட் நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டதும் நெக்ஸ்ட் ஷா வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க லீயன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. குட் நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டதுமே அவங்க அவங்கள மீட் பண்ண வந்திருக்காங்க சார்ன்னு சொல்லும் போதே ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துடுறா. அப்போ அங்கே அவள் இயரிங்கை தூக்கி போட்டுட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தானே பின்னாடி சுற்றுறேன், இந்த நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்ததும் என்ன பேசிகிட்டு இருக்க, ப்ராஜெக்ட்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் உன்ட்ட தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ளட் பண்ணிட்டு பேசுகிறா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேற ஒருத்தன் கூட மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற சொன்னதும் ஸோ ஐயாக்கு ஜெலஸ் ஆகிட்டு இப்படி பண்ணுறாரான்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணதும் இவன் பிடிச்சி தள்ள போனா அவள் கீழே விழுக போயிடுறா. வேமா இவன் பிடிச்சி இழுத்துடுறான். அப்போ ஹீரோயின் திரும்ப அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுப்பா, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் உன்ட்ட ப்ராஜெக்ட்டுக்காக பக்கத்தில் நெருங்கி வரல, உனக்கு நான் வந்து டவுரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 ப்ராஜெக்டை தூக்கி கொடுத்துட்டு போகிறா, எனக்கு தேவையானது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்ற சேர்த்து போகிறா. ஸோ அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. அப்பாங்க அசிஸ்டன்ட் வந்து சார் இந்தாங்க அப்படின்ற சைட்டுங்க கார்டு கொடுக்குறாங்க, நாளைக்கு வந்து ஆக்ஷன் பார்ட்டி இருக்குது அதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பார்ட்டி இருக்குது நீ என் கூட சேர்ந்து வான்னு சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக இவளை கூட்டிகிட்டு போகணுன்னு வந்து அவசியமாக ஒத்துக்கிட்டா, இவளோட நம்பிக்கையை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இதெல்லாமா நான் பண்ணணும்னு சொன்னதும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவள் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டா, உன் கூடவே இருப்பா அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க.
பார்த்தா அதே மாதிரி அந்த ஆக்ஷன் பார்ட்டிக்கு அங்கே கிளம்பிங்க ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்கா. அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அவனுக்குமே நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அங்கே ஹீரோயின் என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் எனக்காக ரூபி நெக்லஸ் இங்கே வாங்கி கொடுக்க போகிறாரு, அது இங்கே ஏலத்துக்கு வரப்போகுதில்ல, அதுக்காக தான் வந்திருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவனுக்கு ஷாக்காகி போயிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி திட்டுறான். நீ எதுக்காக வந்துட்டு இப்போ தேவையில்லாமல் இப்போ அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் உன்கிட்ட எப்போ சொன்னேன் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டு பேசினதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் வந்து நீ அப்படி தான் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு நினச்சி சொல்லிட்டேன்ப்பா, இப்போ என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்கள கூப்பிட்டு நீ எதுவும் வாங்கலைன்னு நான் சொல்லிடுறேன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுது. ஐயோ நான் சும்மா சொன்னேன்ப்பா, நான் வந்து சர்ப்ரைஸாக வச்சுருந்ததை நீ இப்படி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் எங்கே போய் சொல்லிட்டான். ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வாங்க போகிறத பார்த்துட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே வாஷ்ரூம் போடாக்காக பெட் கட்டுவான். கண்டிப்பாக நீயுமே அதுக்கு வந்து ஹைலைட்டாக பெட் கட்டணும், அதுக்கப்புறம் அவன் வாங்கட்டும்னு சொன்னதும் அவளுக்கு எதுவும் இப்போ உனக்கு புரிய மாட்டுது. ஸோ வெளியே போனால் இவன் அங்கே வாஷ்ரூம்குள்ளே வந்ததும் ஹீரோ கூட சேர்ந்து அவள் போய் உள்ளே நிற்கிறா. பார்த்தா அவங்க அப்பா அங்கே கோவப்பட்டு திட்டாரு, ரூபி நெக்லஸ் எவ்வளோ காசு தெரியுமா, நீ எதுக்காகடா அதில் போய் காசு கட்ட போகிறா, ஆல்ரெடி நம்மளும் இங்கே கஷ்டத்தில் இருக்கோன்னு சொன்னதுமே அப்பா நான் வந்து என்ன பண்ண முடியும், அவள் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டா, இப்போ முடியாதுன்னு சொன்னால் நம்மளுக்கு தானே அவமரியாதை, ப்ளீஸ் நீங்கள் பொறுத்துக்கோங்க, மேரேஜுக்கு அப்புறம் வந்து எல்லாமே சரியாயிரும், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு தானே வரும், அவள் எங்கே போவான்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம வாங்க ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிக் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணுறான்னு உனக்கு தெரியுது, அப்புறம் ஏன் உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் பட் அவள் இதுக்கும் பதில் சொல்லலை, சிரிச்சிட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ அங்கே ரூபி நெக்லஸ்மே வந்து வருது. அங்கே இவன் 25 மில்லியன் அது மேலே கட்டினதுமே நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்லை, அவள் சொன்னது மாதிரியே அங்கே திரும்ப திரும்ப கட்டினதும் இவனுக்கு கோவம் ஆகிட்டு 200 மில்லியன் பெட் கட்டிடுறான். அதை கேட்டுட்டு அங்கே இருக்கு எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. பட் நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே பெட் கட்டலை, இவன் ஹாப்பி ஆகிட்டு நம்ம தான் வின் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சிரிக்கும்போது நான் வந்து பக்காவான ஒரு பிஸ்னஸ் மேன்ப்பா, 10 மில்லியனுக்கு இருக்கிற வந்து ஒரு நெக்லஸை போய் 200 மில்லியனுக்கு நான் வாங்குவேனான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஸோ பிறகு அங்கே வெயிட்ரஸ் வந்து ஒயின் எல்லாம் கொண்டு வர்றாங்க. மேடம் உங்கள் 2 பேத்துக்கும் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இல்லையா, உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக எங்களோட தரப்புலன்னு செட்டி கொடுக்குறாங்க. இவன் தான் ஆல்ரெடி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கான், பக்காவாக பிளான் பண்ணி ஹீரோயின்கிட்ட சேர்ந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அதில் எந்த கிளாஸில் ட்ரக்கு கலந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கஞ்சாட காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இல்லை நான் எனக்கு ட்ரிங்க் வேணான்னு சொல்கிறா. பட் இருந்தாலுமே அவங்க குடிக்க சொன்னதுமே என் கூட சேர்ந்து கொஞ்சம் குடிக்க மாட்டேன்னு சொல்லி கேட்டதும் அவள் ஸோ ஓகேன்னு சொல்லி குடிச்சிட்டு வேமா அங்கே வாஷ்ரூம் போயிடுறா. ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர சொல்லி. இங்கே வெளியே பார்த்தாவே நின்றுட்டு எவ்வளோ நேரமாக உள்ளே பண்ணிகிட்ருக்க, டைம் ஆகிட்டுருக்கு வா போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறான். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு சவுண்டு கேட்குது, என்னென்னு பார்த்தா அங்கே நம்ம வாங்க ஆளை வச்சு அடித்து அவனை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வெளியே வந்ததுமே இப்போ நீ எதுக்காக வந்துட்டு இப்படி வேலை பண்ண, வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். பட் டைம் ஆயிடுச்சுப்பா, நீ வந்துட்டு எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் அதில் வந்து ட்ரிங்க்கில் ட்ரக்கு கலந்துருக்குன்னு உனக்கு தெரியும், அப்புறம் ஏன் நீ குடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணதுமே 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே அவன் திரும்ப கோவம் ஆகிட்டு அதில் ட்ரக் இருக்குன்னு உனக்கு தெரியல, அப்புறம் ஏன் குடிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பிளாஸ்பேக் காமிக்கிறாங்க. அங்கே வெயிட்ரஸ்ட் அவன் காசை கொடுத்து இந்த வேலை பண்ண சொல்லும் போதே ஹீரோயின் அதெல்லாத்தையும் ரெக்கார்டு எடுத்துடுறா. அந்த வெயிட்ரஸ்ட்டை அவள் இப்போ என்ன சொன்னாலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கோமே நான் வந்து போலீஸில் இதை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு மேட்டி தான் பண்ண வச்சிருக்கா. எனக்கு தெரியும்ப்பா எப்படினாலும் நீ என்னை காப்பாற்ற வருவேன்னு, அந்த தைரியத்தில் தான் நான் பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்குமே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. சரி ஓகே நீ அப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. அவளுக்கு நல்லா புரிஞ்சுக்குது, ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே சரி அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத செட்டி கேட்கும்போது அவன் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கான் அப்படின்றத சொன்னதும் என்ன விஷயம்னு செட்டி காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் சார் இவனை என்ன பண்ண சார்ன்னு சொன்னதுமே குப்பை தொட்டியில் கொண்டு போய் தூக்கி எறிங்க அவனன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அந்த லீ கால் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக நீ எங்கே போன அப்படின்ற செட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுப்பா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், பட் ஒன்றை காணமே நீ எங்கே போன அப்படின்ற செட்டு கேட்டதும் அவனுக்கு அப்போ தான் என்ன விஷயம்னு செட்டு காமிக்கிறாங்க. பார்த்தாங்க மார்னிங் போல் எந்திரிச்சா குப்பை தொட்டி பக்கம் தான் கிடந்திருக்கான். ஸோ அங்கே நம்ம ஜியாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்டதுமே அவன் நிலைமையை பார்த்துட்டு பயங்கர ஷாக்காகி போயிடுறா. பக்கத்துலேயே வர முடியல, நாத்தடிச்சிருக்கு. இவன் உடனே அங்கே அவட்ட போய் சொல்லிட்டு இல்லை முக்கியமான வேலை வந்துச்சு நான் போயிட்டேன்னு சொன்னதும் நான் இப்போ உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்க்க வரேன்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுப்பா, நானே டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன், நானே உன்னை பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ இப்போங்க நம்ம ஹீரோ நீ இப்போ என்ன டிசைட் பண்ண போகிற, நம்ம 2 பேருமே சேர்ந்து உன் ஃபேமிலிகிட்ட போய் சொல்லிடலாம், மேரேஜை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும்
பட் நான் இன்னமே லீயை தானே மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொன்னதுமே இவனுக்கு கோவம் ஆயிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. அப்போ அவங்க அப்பா தான் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இப்படியே தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி வரப்போகுது, அங்கே எனக்கு வர பிடிக்கலனாலுமே வரலன்னா கண்டிப்பாக ட்ரபிள் க்ரியேட் பண்ணுவார், நான் வந்துடுறேம்மா, நம்ம வந்துட்டு அங்கே பேசிக்கலான்னு சொன்னதும் சரின்னு சொல்கிறா. பட் நீ வந்துட்டு இன்னுமே இந்த மாதிரி ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ண ஏன் ஒத்துட்ருக்க, வேணான்னு தூக்கி போட வேண்டியதானேன்னு சொன்னதும் எல்லாம் பிளான் பண்ணி தான்ப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறா. ஸோ அவன் வந்து பார்த்தா நம்ம திரும்ப மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே முத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா. அதை தூக்கி கீழே போட போகிறான். பட் இருந்தாலும் மனசு வர மாட்டுது, மடிச்சு வச்சுக்கிறான். அதுமே அங்கே அந்த ஜியா வாங்க தாத்தா கூப்பிடுறாருன்னு சொன்னதும் அங்கே போனதும் அவர் பயங்கரமாக கோவமாயிட்டு, இப்படி 200 மில்லியனுக்கு நெக்லஸ் நீ வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இப்போ நம்ம டவுரியுமே அந்த லெவலுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும், உனக்கு என்ன அறிவிருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு கோவப்படுறாங்க. அவங்க ஆயிரத்திலேருந்து எல்லாருமே திட்டும்போது இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்தில் யாருமே இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நெக்லஸ் வாங்கினது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொதை கேட்டுட்டு ஹீரோயினோட அம்மா யார் சொன்னது, என் ஹஸ்பண்ட் 1 பில்லியனுக்கு எனக்கு இந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொன்னதும் அவ்வளோதான் அங்கே அவங்களுக்கு பயங்கர ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே ஹீரோயின் லீ ஃபேமிலிகிட்ட நீங்கள் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு டவுரியும் கொடுக்க வேணாம், இதுக்கப்புறம் நானுமே உங்களுக்கு எது கொடுக்க வேணாம், என்னோட தரப்பில் இந்த 200 மில்லியனுக்கான நெக்லஸே உங்களுக்கு திரும்ப வரும்னு சொன்னதும் அவங்க விட்டதுடா சாமி அப்படின்ற சேர்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே தாத்தா தன்னோட பர்த்டே பார்ட்டிக்காக வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண சொல்லி நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட சொன்னதுமே இல்லை எனக்கு வேலை இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்பாட்டி இக்னோர் பண்ணிட்டு போனதும் அவருக்கு பயங்கர கோவமாயிடுது. அவங்க ஆன்ட்டி அந்த ஜியா எல்லாத்தையும் சொன்னாலுமே அவங்களுமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சாக்க சொல்லிட்டு போனதும் இவங்களுக்கு பயங்கர கோவமாயிட்டு கத்தும் போது அப்போ அந்த பாட்டியே நீங்கள் கோவப்படுறீங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அவங்களாம் பொண்டாட்டிக்கு எப்படி எக்ஸ்பென்சிவாக ஜுவல்லரி வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு, எனக்குமே நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற சட்டி கேட்டதும் அதை கேட்டுட்டு அவருக்கு பயங்கர கோவமாகி போயிட்டு திட்டாரு. பிறகு இந்த யாவ் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா அப்போ அங்கே அவரோட பர்த்டே பார்ட்டிக்காக நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்களா, ஏன் கிராண்டாக ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே, நீங்கள் வந்துட்டு பொண்டாட்டிக்காக இவ்வளோ காசு போட்டு நெக்லஸ் வாங்கியிருக்கீங்க, பட் அவரோட பர்த்டேக்காக நீங்கள் கொஞ்சம் செலவழிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டாங்க அந்த ஆன்ட்டி கேட்டதுமே. அப்போ ஹீரோயின் அங்கே ஒரு வீடியோ காமிக்கிறா. பார்த்தா அவங்க பயங்கரமாக அவங்க ஹஸ்பண்டை கோவமாயிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அவங்க அண்ணனெல்லாம் பார்த்தீங்களா அவங்க ஒய்ஃப்க்கு எப்படி வந்துட்டு காசெல்லாம் போட்டு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு, பட் நீங்கள் எனக்கு எதுவும் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவர் கோவமாகி போயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அவ்வளோ காசு இருந்தால் நான் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு திட்டாரு. இது பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்போ அங்கே தாத்தா நீ தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதும் என்னால் பண்ண முடியாது அப்படின்றது அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க அங்கிள் வந்து நீங்கள் யாரும் பண்ண தேவையில்லை நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது சரி அவன் பண்ணட்டும் நீ காசு கொடுன்னு சொல்லி கேட்டா, அப்படிலாம் நான் காசு கொடுக்க மாட்டேன்னு ஹீரோயினோட அப்பா இந்த டைம் சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவருக்கு ஷாக்காகி போயிடுது. இருக்கட்டும் பரவாயில்ல நானே வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன்னு அவங்க பையன் சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாத்தையும் அவங்க அங்கிள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்போ அங்கே தாத்தா யாருமே வந்துட்டு இன்னும் பார்ட்டிக்கு வரலை என்ன விஷயம்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் டைம் சொல்லியிருக்கேன்ப்பா அப்போ தான் வருவாங்கன்னு சொன்னதும் பட் இந்த ஃபேமிலியுமே காணமேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டாரு. அப்போ அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி அவங்க அங்கிள் கூப்பிட்டதுமே இல்லை எங்களால் வர முடியாது முக்கியமான வேலை இருக்குது நீங்களே வந்து செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு அதை கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆகி போயிடுது. நான் அவளுக்காக ஹெம்லம்லாம் கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன், பட் ஆனால் அந்த இதை உங்களுக்கு சாங்க்கும் நான் வந்து ஜியாக்குமே பாதியாக பிரித்து கொடுத்துறேன்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆளுமே வராமல் இருக்கவுமே ஹீரோயின்ட்ட கால் பண்ணி ஒரு திச்சாரு எங்கே போனீங்க பர்த்டே பார்ட்டியை கூட அட்டன் பண்ணாமன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே உங்களுக்கு உங்கள் பேரை சாங்கை தானே ரொம்ப பிடிக்கும், ஸோ நீங்கள் எப்பயுமே வட்ட அவனுக்கு தானே ரெட் எம்லத்தில் நிறையா காசு வச்சு கொடுப்பீங்க, இப்போயும் நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறவன், ஸோ அதனால தான் நான் வந்து அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதும் அதனால தான் நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வச்சுடுறா. ஸோ அவங்க சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிடுறாங்க. என்னென்னு பார்த்தா புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஹாப்பி ஆகிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் கொடுத்துடுறா. நம்ம புது கம்பெனி இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு யாரும் வரப்போகிறது கிடையாது, ஏன்னா எப்பயுமே வந்து அப்பா தான் ஏற்பாடு பண்ணுவார், அப்பா சொல்கிற வசதி எல்லா பிஸ்னஸ் மேனும் வந்தாங்க, பட் இப்போ அங்கிள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு யார் வருவாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே ஹீரோவை தான் மீட் பண்ணுறதுக்காக அவள் கிளம்பி போகிறா. பட் அவன் இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுறான். இவன் தன்னோட புது கம்பெனி கார்டை கொடுத்ததுமே அவன் ரொம்பவே அவன் ஹாப்பி ஆகிட்டு ஃபைனலாக உனக்கு யாவ் ஃபேமிலி உனக்கு சரியில்லைன்றது இப்போயாச்சும் புரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி அப்பா அவங்கள பற்றி தெரியுமான்னு சொன்னதும் ஏன் தெரியாது அப்படின்ற செட்டி கேட்குறான். அவங்க உன்னோட உழைப்பை சுரண்ட தான் செய்கிறாங்க, பட் நான் இதை வந்து சொன்னேன்னா நீ நம்பியிருப்பியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே தெரியும் இல்லையா, அவளுக்குமே புரிஞ்சுக்குது இந்த ஃபேமிலி ஒர்த்து கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் மிஸ்டர் லூவை வந்து மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க லூட்டை கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணதுமே அவருமே மீட் பண்ணிக்கலான்னு கூப்பிடுறாரு. ஸோ எல்லாருமே
மீட் பண்ண போனால் அவரோட பொண்ணு சிசியுமே கூட சேர்ந்து வர்றா. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஆசையாயிட்டு பேச வர்றா. ஸோ நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவள் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு ஒரு பக்கம் ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ லூவும் அங்கே ஹீரோயினுமே பிஸ்னஸை பற்றி பேசிட்டு அவள் வாஷ்ரூம் போனால் இவள் பின்னாடியே போயிட்டு நான் வந்து அவரை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், நீ இப்படி பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறது சரி கிடையாதுன்னு சொன்னதுமே இப்போ நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லு, நான் வந்து ஏதோ அவர் கூட பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னா இல்லைப்பா நான் ஆல்ரெடி வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் அவருக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓ மேலே இல்லை அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு கோவம் ஆயிட்டு நான் பிஸ்னஸை நினச்சா இப்போவே கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னதும் பட் அதுக்கு நீ இன்னுமே வந்து பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் போனதுமே அவளுக்கு பயங்கர கோவமாய் போயிடுது. ஸோ திரும்பங்க நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் காரில் வந்துட்டுருக்கா. அப்போ அவள் தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா ஹெல்ப் பண்ணதுக்காக. அவங்க எனக்கு வந்து இன்னும் 2 டேஸில் மேரேஜ் இருக்குது, நீ வந்துடுன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கார்டு எடுத்து கொடுத்ததுமே அவனுக்கு பயங்கர கோவம் ஆயிட்டுருக்கு. பக்கத்தில் அவன்ட்டு இன்னும் க்ளோஸ் ஆகுததும் உனக்கு மேரேஜ் ஆக போது இந்த மாதிரி நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆக விரும்பலை. அப்போ அங்கே பார்த்தா அவன் வரமாட்டேன்னு சொன்னதுமே நீ கண்டிப்பாக வந்துதாகணும்னு அவள் சொல்கிறா. கதவை இந்த லாக் பண்ணதுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அவன் பார்த்துட்டா ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவன் கதவை ஓப்பன் பண்ணுறான். நீ உள்ளதாக இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ கதவை மூடிட்டு அவளை கிஸ் பண்ணிவிட்டு கவலைப்படாத நீ வந்து மாட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறான். அவளோட பிளான் எந்த விதத்துலேயும் சொதப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உள்ள ப்ளீஸ் நீ மறைஞ்சிக்கோப்பான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போனதுமே ஏன்னா நீ யார் கூட சேர்ந்து காரில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் கார் தான் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் என்ன இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவான காரை கூட நீ புக் பண்ணி வருவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அப்படியே ஹீரோயினை போய் கிஸ் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கான். பட் அங்கே அந்த டிரைவர் வந்து பேக்கை தூக்கி எறிகிறாரு. அவனுக்கு பயங்கர கடுப்பாகி போயிடுது. மேடம் நீங்கள் உள்ள ஹேண்ட்பேக்கை விட்டீங்கன்னு சொன்னதுமே அவன் தேங்க்யூ சொல்லிட்டு போனதும் இவன் டென்ஷன் ஆகிட்டுருக்கா எல்லாத்தையும் கெடுத்து விட்டானேன்னு சொல்லிட்டு உள்ளே போனதுமே தாத்தா பயங்கரமாக ஹீரோயின்ட்ட கோவப்படுறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன வேலை பண்ணீங்க, உங்களால் என் பர்த்டே பார்ட்டியே சொதப்பிச்சின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தா அவங்க அப்பா கூப்பிட்டா தான் எல்லோரும் வருவாங்க, இப்போ கூப்பிட்டத வசி யாருமே வரலை. அப்பாங்க ஐ திங்க் தாத்தாவோட பர்த்டே பார்ட்டியை நீங்கள் அங்கிள் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டீங்க, 2 டேஸில் எனக்கு மேரேஜ் இருக்குது அதையுமே நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அவர் பயங்கரமாக கோவமாயிட்டு கத்திச்சிருக்காரு. இப்போ உங்கள் பிரதருமே ஒழுங்கா வந்து கம்பெனியை பார்த்துக்க மாட்டான், ஏன் என் கம்பெனிக்கு வரலன்னா கம்பெனி நின்று போயிடுமா, நான் உன்கிட்ட கம்பெனி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண போகிறேன், நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்க போகிற அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே உடனே அவரை ஹாப்பி ஆகிட்டு நான் ஷென் ஃபேமிலிகிட்ட இப்போ கூட 10 மில்லியனுக்கு வந்து பேசியிருக்கேன் டீல் எல்லாமேன்னு சொன்னதும் கண்டிப்பாக இதேமாதிரி சக்ஸஸ் ஆயிடலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிறாரு. ஸோ வெட்டிங்காக நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்பாங்க நம்ம ஹீரோக்கு அவன் மெசேஜ் பண்ணுறா என்னோட வெட்டிங்க்கு நீ வான்னு சொல்லிட்டு. பட் அவன் வரமாட்டேன்னு சொன்னதும் நீ வரலன்னா நான் ரொம்ப கவலையாக வாய்ப்பான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறா. பார்த்தாங்க ஜியாவோட சேர்ந்து வந்ததுமே ஹீரோயினோட மூடு ரொம்ப அப்செட் ஆகுது. பட் இருந்தாலும் ஹாப்பியாகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு அவன் கூட சேர்ந்து போனதும் அந்த ஜியா நீ போகிற இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறா. ஸோப்பா நீ என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே என்னப்பா நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிச்சிருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ண போனால் எனக்கு ஹாப்பி இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐயாவுக்கு தன்னை நினச்சி பெருமையாக இருக்குது, என்ன நினச்சி அவள் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமான ஸ்பீச் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். அதுக்காக நான் வந்து சில மெமரிஸ் எல்லாம் ஃபோட்டோஸாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு விட்டா. அங்கே அந்த ஜியா கூட சேர்ந்து அவன் சீட் பண்ண அங்கே வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிட்டுருக்கீங்க முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் என்னை சீட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஐயோ நான் வந்து நீ நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி அங்கே அவளை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டுருக்கான். பொய் சொல்ல சொன்னதுமே அவளும் ஆமான்னு சொன்னதும் அப்படியா அப்போ இந்த ஃபோட்டோக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு பயங்கரமான ஷாக்காகி போயிடுது. இப்போ உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுமே தாத்தா ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க, இந்த மேரேஜ் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீ இப்படிலாம் பண்ணாது அப்படின்ற சட்டி கோவப்படுறாரு. இன்னும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு, பையனா அப்படி தான் இருப்பாங்கன்னு சொன்னதோ அப்படியா நாளைக்கு நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு சீட் பண்ணால் உங்கள் பொண்டாட்டி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்களான்னு சொல்லி கேட்குறா. அதை கேட்டுட்டு அவருக்கு பயங்கர கோவமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அப்பா வந்துடுறாரு, என் பொண்ணு கண்டிப்பாக அவனை மாதிரி ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதும் நீங்கள் இப்போ இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காதுன்னு சொன்னதுமே நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பே வைக்க வேணான்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் போனதுமே பார்த்தாங்க சாங்கை விட்டு பிடிக்க சொன்னதும் ஹீரோ வந்து அங்கே போட்டு அடிச்சிடுறான். அவனை பார்த்தது யாருக்கும் அங்கே டச் பண்ணுறது கூட வந்துட்டு பயமாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே ஹாப்பியாக நீங்கள் வந்து தயவு செஞ்சு உறவை கட் பண்ணுவேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க அங்கிள் ஐயோ இவன் போயிட்டானா அப்போ நம்ம ஷென் கம்பெனியோடு சேர்ந்து 10 மில்லியன் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டதும் ஆல்ரெடி அவரே கோவத்தில் இருக்காரு, என்னடா சொன்னேன்னு சொல்லிட்டு வெட்டி வெட்டி அங்கே அடிக்கிறாரு.
காரில் எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்கும்போது அப்பாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா வாங்க வந்துட்டு பேசாமல் என்னோட மருமகனை வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், ரிச்சான பர்சன், என் பொண்ணையுமே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் ஐ திங்க் அப்பா நீங்கள் பேசாமல் வந்துட்டு இப்போ கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே சரி சரி நாங்கள் வந்துட்டு கிளம்பி போகிறோம்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு போகிறாரு. அப்போ அங்கே ஹீரோயின் அவன்கிட்ட நான் வந்து ஒரு பெரிய கெட்ட கனவு கண்டேன்ப்பா, வேற ஒன்றும் கிடையாது, நான் இறந்து போயிட்டேனா அந்த ஃபியூனலுக்கு யாருமே வரல, நீ மட்டும்தான் வந்த அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், யாருக்காக விட மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ அங்கே ஜியா கால் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீ என்னை வந்து காப்பாற்று, இல்லைனா ஷென் ஃபேமிலி என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும் நீ ஷென் ஃபேமிலிக்கு வண்டி விடு, பெரிய ஷோ நடக்குது, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. பார்த்தா அவளை போட்டு அங்கே அடித்து திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போனதுமே அப்பாங்க நம்ம லியோட அம்மா என் பையன் ஒன்னதாம்மா ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இவ வந்துட்டு ஏதோ போய் சொல்லி அவனை ஏமாத்திருக்கா, இவ எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மருமக கிடையாதுன்னு சொன்னதும் அவனுமே நான் உன்னை மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீ வந்து புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயின் சீட் பண்ணும்போது அவள் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிறான்றது தெரியலை, இப்போ தான் தெரியுதான்னு சொல்லி கேட்கும்போது வாங்கமே கூட வந்திருக்கான். அப்போ அங்கே நீ இவன் கூட சேர்ந்து சுற்றுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னதுமே பட் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ண கிடையாதேப்பா, நான் உன்னை தான் லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும்போது நம்ம வாங்கமே அங்கே எல்லாரும் முன்னாடி வச்சு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு யார் இதுக்கப்புறம் அவளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனதும் தூக்கி வாரி போச்சுது. ஸோ அங்கே வெளியே போனதுமே அங்கே அவளுமே பின்னாடியே ஓடி வந்துச்சேக்கா. அப்பாங்க நீ என்ன வேணாலும் சொல்கிறது கேட்குறேன், நான் தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போகாதன்னு சொன்னதும் ஹீரோயின் நீ வந்து என்னை சீட் பண்ணேன்னா உன் கையை கட் பண்ணிக்குவேன்னு சொன்னீங்கப்பா, அதே மாதிரி நீ பண்ணுறியான்னு சொன்னதும் உடனே ஜியா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்ததுமே ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான், மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அப்பாங்க அவன் அவ்வளோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சாரி கேட்கும்போது அங்கே வந்து வண்டியை வர சொல்லிடுறாங்க. அந்த காரை பார்த்ததுமே அப்படின்னா நீ வேங்கோட சேர்ந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க, நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தினியான்னு சொன்னது நான் உனக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுத்தேன் நீ திருந்தல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து போனதுமே கூடாதுங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், அவன் மேலே இருக்க ஜெலஸ்னால நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் நீ பெரிய நல்லவனா, நான் உன்னை யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் வேணுக்குனே தானே நீ விட்ட, அப்போ நீ வந்துட்டு பெரிய நல்ல மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு அவள் கோவம் ஆகிட்டு அங்கே வந்து போகிறா. பிறகு அந்த சிசி அங்கே நம்ம லீட்டை கால் பண்ணி உன் கூட சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்னை வந்து மீட் பண்ணுன்னு சொல்கிறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜியா அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்குறா, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. பட் இவளோட உண்மையான முகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்க மன்னிக்க ரெடியாக இல்லை. ஸோ அப்போ அங்கே உடனே அவள் நீங்கள் வந்துட்டு அப்படின்னா ஓகே நான் வீட்டை விட்டு போக ரெடியாக இருக்கேன், அப்போ எனக்கு 20 மில்லியன் காசை கொடுத்துருங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் என்ன நீ மிரட்டிச்சிக்க, காசு கொடுக்கலன்னா வீட்டை விட்டு போக மாட்டியா, நான் அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே உன்னை இல்லாமல் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு பயமாயிருது. ஸோ அப்போ அங்கே அவங்க எல்லாரும் போயிட்டு இருந்தா அவள் கத்தியை வச்சு ஹீரோயின் அட்டாக் பண்ண வந்ததுமே வேங் வந்து கத்தியை வச்சு கையிலே பிடிச்சிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் பாவமே பரிதாபப்பட்டு விட்டுருவோன்னு சொல்லிட்டு பார்த்தா நீ அடங்க மாட்ட போல தெரியுது, உன்னை மொத்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் தான் உள்ள தூக்கி போடணும்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஹாஸ்பிட்டலில் போய் அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு வந்ததும் நான் உண்மையிலே உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அந்த பிட்டிங் காம்படிஷனுக்கு போயிட்டுருக்கா ஹீரோயின் லூ குரூப்போடு சேர்ந்து அந்த கான்ட்ராக்டை வந்து போடுறதுக்காக. பட் அங்கே ஆல்ரெடி பார்த்தா நம்ம லீ இருக்கான். என்னப்பா என்னை பார்த்து நீ ரொம்ப ஷாக் ஆகிட்டியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக இது எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கான். என்னன்னு பார்த்தா அங்கே லூவோட பொண்ணு அந்த சிசி வந்து ஆல்ரெடி இவங்க போட்டு அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே தூக்கி கையில் கொடுத்து நீங்கள் இதை கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ அவள் பிளான் படி இவங்க பண்ணிட்டுருக்கான். பட் ஃபைனலாக வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் ஹீரோயின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே அது எப்படி சாத்தியமாக இருக்கும்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட்டதுமே பார்த்தாங்க லூ போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாரு. பண்ணா சரி பட் எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து சப்மிட் பண்ணிக்கியே, அப்ப அங்க யார் அதை பண்ணது எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்டதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு நீங்க இப்ப என்ன ஜெயில தூக்கி போட்டீங்கன்னா கூட சேர்ந்து முக்கியமான பர்சனுமே மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த சிசியை கண்ணை காமிச்சதுமே அவ பயந்து போயிட்டு அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றா. பட் ஆனா அங்க நம்ம ஹீரோயின் நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னா இல்லையா, நீ இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி ஒரு லெவலுக்கு இன்னும் தகுதி வரலன்னு சொல்லிட்டு வசமா நீயே மாட்டிக்கிட்டியான்னு சொன்னதுமே போலீஸ் வந்ததுமே அந்த சிசிக்கு ரொம்ப பயமாயிட்டு அப்பா ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னதும் நீ இப்போ தப்பு பண்ணியிருக்க, கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளையுமே பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கே லூ கான்ட்ராக்டுமே அங்கே போட்டாரு.
ஸோ ஹீரோயின் அவன் ட்ராப் பண்ண போனால் அப்பாங்க ஹீரோயின் கேட்குறா, இப்போ உண்மையிலே வந்து நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, அப்போ கண்டிப்பாக ரிவார்டு இருக்கணும்ல. சரி நீ வந்துட்டு இப்போ என்னோட வீட்டுக்கு வரையா இல்லை நான் வரவா சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பாக இந்த டைம் என்னோட பேரண்ட்ஸ் உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, நீ வான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ ஹீரோயினுக்கு ஆல்ரெடி நான் அவன் கூட சேர்ந்து என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தேன், உன் பேரண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ வா அப்படின்றத அவன் சொல்கிறான். வீட்டில் எங்கே நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸை பார்த்தா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவன் இப்போ வரைக்குமே எந்த ஒரு பொண்ணையுமே பக்கத்தில் கூட நெருங்க விட்டது கிடையாது. அவன் ஒரு ஃபீமேல் டாக்கை கூட விட மாட்டான் பக்கத்தில். அவன் எப்படி வந்துட்டு ஒரு பொண்ணை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பையனை தான் அவன் டேட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் கேயோ என்னமோ, ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணி தொலைகிறது, பட் எனக்கு இருக்கிறதே ஒரு புள்ள தான், நான் என்ன பண்ண முடியும், பேசாமல் வந்து பையனை கூட்டிகிட்டு வந்தாலும் ஏற்றுட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே உள்ளே வரது பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் தான். கிஃப்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்ததுமே கடவுளே நான் நினச்ச மாதிரியே ஆகிப்போச்சே, இப்படி அசிஸ்டன்ட் சேர்ந்து என் புள்ள ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கா. அப்போ அவர் கிஃப்டை வச்சுட்டு சார் இப்போ வந்துருவார் மேடம் சொல்லும் போதே கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ வந்துட்டு கோச்சிட்டுலாம் போயிடாத, நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே என்னதான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே உள்ளே வந்ததுமே கடவுளே என் புள்ள உண்மையிலே வந்துட்டு ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயினுக்கு வேணாம் என்னன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போய் பார்க்குறா. பட் ஆனால் அவங்க ஃபேமிலி அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு அவளுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சந்தோஷமாக பேசினதும் அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருது. இப்போ வரைக்கும் அந்த ஃபேமிலி நம்மளை இந்த மாதிரி நடத்துனதே இல்லை, பட் இவங்க எவ்வளோ வந்துட்டு நல்லவங்களா பாசமாக பார்த்துக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அங்கே தாத்தா வந்துட்டு கால் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோயினுக்கு மீட் பண்ணுறதுக்காக வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, இப்போ அங்கே உங்கள் கூட சேர்ந்தா எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, அப்புறம் எதுக்காக நீங்கள் என்ன கூப்பிட்றீங்கன்னு சொன்னதுமே நீ கண்டிப்பாக மீட் பண்ண வந்தாகணும்னு சொல்லும்போது நம்ம வேங் வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிவிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பான்னு சொல்கிறா. நம்ம வேங்க அவ்வளோங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறான். ஸோ நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் உள்ளே பார்த்தா ஃபேமிலி அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வீட்டுக்குள்ளே போனதுமே தாத்தா நீ பேசாமல் இந்த கம்பெனியில் வந்து திரும்ப ஜாயின் பண்ணிடு, உனக்கு ஆஃபர் கொடுக்குறேன், மேனேஜர் ஆகிறேன்னு சொல்லிட்டு பேசினதும் பயங்கர கோவம் ஆகிட்டு உங்கள் கூட சேர்ந்து எந்த ஒரு உறவு வேணான்னு சொல்லியாச்சுல, அப்புறம் இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்பி போங்க அப்படின்ற சொன்னதும் கோவமாயிட்டு போகிறாங்க. பார்த்தாங்க நம்ம அசிஸ்டன்ட்ஸ் மேடம் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க தாத்தா லைவ் அங்கே வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே போடுறாரு. பயங்கரமாக அழுதுட்டு என்னோட பேத்தி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பேரனை விட, பட் ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் வீட்டில் நடந்திருக்கு, அதுக்காக அவங்க என் கூட சேர்ந்து உறவே வேணான்னு சொல்லிட்டு இப்போ துண்டிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவங்க அங்கிள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, வசமாக அவங்க மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவங்களாவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் நம்ம ஹீரோயின் எங்கள் பேங்க்கிட்ட கால் பண்ணி இப்போ நான் வந்துட்டு அவர் பண்ணியிருக்கேன் இந்த பிளானில் அவரவே மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, நான் சொல்கிறத பண்ணுன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க அங்கிளுக்கு கால் வந்துடுது, உங்கள் பையனை கிட்னாப் பண்ணிட்டோம், நீங்கள் இப்போ காப்பாற்றணும்னா 5 மில்லியன் காசு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 5 லட்சம் காசு எடுத்துகிட்டு வேமா தூக்கிட்டு இந்த தாத்தா போனதுமே அப்போ அங்கே கிட்னாப்பர் ஃபஸ்ட்டு உங்கள் பேரை மட்டும்தான் பிடிச்சிருந்தோம், இப்போ பேத்தியும் பிடிச்சிட்டோம், உங்களுக்கு வந்துட்டு 2 பேருமே வேணும்னா இன்னும் ஒரு 5 லட்சம் எக்ஸ்டுவாங்க, இல்லைனா நாங்கள் கொலை பண்ணிடுவோம், யாராச்சும் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அப்பாங்க எனக்கு என்னோட பேரன் தான் வேணும் அவள் வேணான்னு சொன்னதுமே ஏன்னா நீங்கள் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பேத்தி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கன்னு சொன்னதும் பப்ளிக்காக சும்மா ட்ராமா பண்ண வேண்டியதான், இவெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதும் அப்பாங்க ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கயிறெல்லாமே கழட்டிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறா. நீங்கள் மட்டும்தான் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் போடுவீங்களா, உங்கள் உண்மை முகத்தை எங்களால் கொண்டு வர முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே அந்த கேமராவை காமிக்கிறா. லைவாக எல்லாருமே இந்த தாத்தாவை கழுவி ஊற்றுறாங்க. ஹீரோயின் நாங்கள் வெளியே வந்ததுமே ஹீரோ பயந்து போயிட்டு அவளை எமோஷன் ஹக் பண்ணிக்கிறான். நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலை, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்ற சைட்டாவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனாகி போயிட்டு இதெல்லாம் ஜஸ்ட் ட்ராமா மட்டும்தான்ப்பா வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும் போது அவன் லவ் பண்ணிட்டு இருக்கேன் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ரிங்கை கொடுத்தாங்க. ப்ரப்போஸ் பண்ணதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினை ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே லைவாகவே போயிட்டுருக்கு. எல்லாருமே அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே ஆஃபீஸ்க்கு அங்கே தாத்தாவும் அங்கிளும் மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. உனக்கு நாங்கள் ஸ்டேட்ஸ்மே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும், நீ எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்துட்டு அவள் ஏற்றிட்டு ஒர்க் பண்ணானா கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு வந்து கடன் எல்லாமே அடையும், அவர்கிட்ட வந்து லோன் யார் டெபிட் கேட்க மாட்டாங்கன்றதுக்காக பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு பட் அவங்க கூட சேர்ந்து எந்த ஒரு உறவு வைக்க விரும்பலை. இவங்க 2 பேர்த்தையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்டுறாங்க. அப்போ அங்கே அவங்க அப்பா வந்ததுமே அப்பா அதை உங்களோட அப்பா நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி
பண்ணுங்கள், நான் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பான்னு சொன்னதும் எனக்கு அவங்க கூட சேர்ந்து எந்த ஒரு உறவும் இல்லைம்மான்னு சொல்லிடுறாரு. பிறகு பார்த்தா உண்மையிலே இந்த குடும்பம் பேங்க்ராப்ட் ஆகி போயிடுது. சின்ன வீட்டில் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஆன்ட்டி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்து டயர்டாகி போயிட்டு குடும்பத்துக்குள்ளே அங்கே ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் எப்பயுமே ஒர்க் பண்ணிட்டா இருந்தா, பட் யாரும் அப்ரிஷியேட் பண்ணலை. இப்போ இவங்களுக்கு அதே நிலமை வந்துடுது. பார்த்தா பாட்டியோட கையில் ஒரு வளையல் இருக்கவுமே அந்த சாங் பார்த்தா எனக்கு கேம்பிளிங் விளாட காசு வேணும், வளையல் தாங்கன்னு சொல்லிட்டு பிடுங்கினா அங்கே அவங்க அப்பா வந்து ஸ்டாப் பண்ணால் பிடிச்சி தள்ளி விட்டதில் அவரோட தலையில் அடிபட்டுருது. அந்த தாத்தாக்கு அதை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்போ அங்கே இவங்க ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாக அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சீரியஸாக இருக்காரு ஹாஸ்பிட்டல்லன்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு அந்த குடும்பத்தோட சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. பொம்பளை பிள்ளைன்னு பிரித்து பார்த்து பாகுபாடு பண்ணால் கடைசியில் இந்த நிலைமை தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.